శ్రీ లక్ష్మీ గణపతి హోమ విధానం. ஓம்காரம் இறைவனை உணர்த்தும் ஒலி. ஓம் என்ற சொல் இறைவனை உணர்த்தும் சொல். ஓம் என்ற சொல்லை தியானித்தால் பேரின்ப நிலை எய்தலாம். ஓம் என்பது பிரணவம். இந்த பிரணவமே வேதத்தின் மூலம். ஓம் என்ற ஒலியின் வடிவமே பிள்ளையார். ஓங்கார வடிவானவர் பிள்ளையார். பிள்ளையார் குற்றங்களை நீக்குபவர், துன்பங்களை நீக்குபவர், இடையூறுகளை போக்குபவர். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோமத்தை விசேஷமான தினத்தில், விடிகாலை நேரத்தில் அல்லது நல்ல நேரத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் செய்தால் ஞானம், செல்வம், கல்வி, புகழ், சகல காரிய சித்தி, சங்கட நிவாரணம் முதலியவை உண்டாகும். இந்த ஹோமம் மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அல்லது தேய்பிறை சதுர்த்தி, விசேஷமாக சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலோ, கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் தொடங்கும் முன்பாகவோ, புது வியாபாரம் தொழில் தொடங்கும் முன்பாகவோ, காரியங்கள் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுதோ இதை செய்தால் நல்ல அனுகூலமான பலன்கள் நிச்சயம் உண்டாகி சகல காரிய சித்தியை அடையலாம். இந்த கணபதி ஹோமமாகப்பட்டது அநேக விதமான வழிமுறைகளில் உள்ளது. இந்த கேசட்டில் எல்லோருக்கும் பொதுவான முறையில் இருக்க முயற்சி செய்து இதை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். ஹோமத்திற்கு வேண்டிய பூஜை பொருட்கள்: மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பழ வகைகள், புஷ்பம், உதிரி புஷ்பம், மாலைகள், சந்தனம், பன்னீர், ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, பச்சரிசி, தேங்காய். ஹோமத்தில் சேர்ப்பதற்கு அஷ்டதிரவியங்கள்: அவல், நெல்பொரி, சத்துமாவு, கரும்பு துண்டுகள், தேங்காய்க்கீற்று, வெள்ளை எள்ளு, வாழைப்பழம் மற்றும் பழ வகைகள், கொப்பரை, 108 கொழக்கட்டை இவைகளை தயார் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். நைவேத்தியத்திற்கு தனியாக சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழக்கட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு நல்ல நெய், உலர்ந்த விரட்டி, உடைத்த விறகு, சமித்து, தர்பை, அருகம்பில் இவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜா பாத்திரங்கள்: கலச சொம்பு, தட்டுகள், மணை, மணி, பஞ்சபாத்திர முத்ரணி, தூபாரத்தி, தீபாரத்தி தட்டுகள், குத்து விளக்குகள், எண்ணெய் திரி போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமம் முடிந்த பின் திருஷ்டி சுத்துவதற்காக பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் தயார் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு ஹோமகுண்டம் அல்லது செங்கல், மணல் இவைகளை பரப்பி ஹோமகுண்டத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹோமம் செய்கிறவர்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு முன்புறம் ஹோமகுண்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் வடக்கு பக்கமாக வாழை இலையை போட்டு அரிசியை பரப்பி நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்ட கலசத்தை அதன் மேல் வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம் வைக்க வேண்டும். கலசத்துக்கு பின்புறமாக பிள்ளையார் படமோ விக்கிரகமோ அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டும். கும்பத்தின் அருகில் பிள்ளையார் துண்டு, வேஷ்டி இவைகளை வைக்க வேண்டும். பூர்ணாகுதிக்காக பட்டு துணியில் ஹோம திரவியம், உலர்ந்த கொப்பரை, ₹1 காசு, வெத்தலை பாக்கு இவைகளை வைத்து மூட்டை கட்டி தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஹோமம் ஆரம்பிக்கிறோம். விளக்கு ஏத்துங்கோ, மணி வாசிங்கோ. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குரு கண்டாரவம் தத்ரா தேவதா குவால காஞ்சனம் இது கண்டாநாதம் கிருத்வா. 2 அக்ஷதைய விளக்கம் பேர்ல போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இது தீபம் பிரஜ்வால்ய. பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை 3 முறை கையில விட்டுண்டு ஆஜமனம் பண்ணுங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ,
ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ருஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. 2 தர்பய மோதிரத்தை கையில் போட்டுக்கணும், அல்லது 2 தர்பய கையில் வச்சுக்கோங்க. பவித்ரன் தர்த்வா, 2 தர்பய ஆசனமா கால் கீழே போட்டுக்கோங்க. தர்பேஸ்வாசீனஹ, தர்பய கையில் வச்சுண்டு பிள்ளையார் குட்டுங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஜேத் சர்வ விக்னோபசாந்தஜே. இடது கை கீழே வச்சுண்டு வலது கை மேலே வச்சுண்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோபாக்த சமஸ்த துருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாபியாம் சுபதினே ஸ்ரீ மகாகணபதி பிரீத்யர்த்தம். உங்க நட்சத்திரம், ராசி, பேரு எல்லாம் சொல்லிக்க வேண்டியது. நக்ஷத்ரே ராசௌ ஜாதஸ்ய சக குடும்பஸ்ய, உங்க குடும்பத்தில் எல்லார் பேரும் சொல்லிக்கோங்க. புது வியாபாரம் தொடங்குறவராக இருந்தா அதனுடைய பேர் சொல்லிக்கணும். வியாபார நாமதேஜஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி பிரீத்யர்த்தம் லக்ஷ்மி கணபதி பிரசாதேன மமான்னு சொல்லுங்க. சகல காரிய அனுகூல சித்தியர்த்தம் சகல காரிய துரிதோப சாந்தியர்த்தம் சகல காரிய நிர்விக்னேன பரிசமாவாப்சர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சமஸ்த கிரகதோஷ பீடா பரிஹாரார்த்தம் மகாகணபதி பிரசாதேன சகல சத்ருபாத நிவர்த்தியர்த்தம் மகாகணபதி பிரசாதேன சகல காரிய நிர்விக்னேன பரிசம அவாப்சர்த்தம் சமஸ்த மங்களாவாப்சர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோமாக்கிய கர்ம கரிஷ்யே. இப்போ உங்க கையில் இருக்கிற தர்பய வடக்கு பக்கமா போட்டுருங்கோ. உத்தரத்தோ தர்பாநிரஸ்ய, கையில் ஜலத்தை தொடுங்கோ. அபவு பஸ்பிரஸ்யா, கையில் புஷ்ப அட்சதை வச்சுண்டு வருண பகவான் தியானம் பண்ணுங்கோ. கங்காதி புண்ணிய நதிகளை தியானம் பண்ணிட்டு அந்த கும்பத்தில் புஷ்பமோ அக்ஷதையும் சேர்க்கணும். ஓம் இமம் மே வருணஸ்ருதேஹவமத்யாதமுடய த்வாமவஸ்சுராசகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாசாஸ்தே கஜமானோ ஹவிர்பிः அஹேடமானோ வருணேஹ போத்யுர்ஜகம் சமான ஆய பிரமோஷீः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அஸ்மின் கும்பே வருண தேவதா கங்காதி புண்ணிய தீர்த்தம் ஆவாஹயாமி. வருணாய நமஹ தூபதீப சர்வோபசாரானி சமர்ப்பயாமி. மறுபடியும் கும்பத்தில் அட்சரை போட்டுருங்க. இப்போ மகா கணபதிய தியானம் பண்ணிக்கணும். லக்ஷ்மி கணபதி தியானம். ஓம் கணாநாஹம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானயது. அஸ்மின் கும்பே அஸ்மின் பிம்பே அஸ்மின் சித்திரபட்டே அஸ்மின் மண்டபே ஸ்ரீ லக்ஷ்மி கணபதிம் தியாயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ ஆவாஹயாமி. கையை குவிச்சு வச்சுக்கோங்க. லக்ஷ்மி கணபதியை நல்லா தியானம் பண்ணுங்க. ஆவாஹிதோ பவ ஸ்தாபிதோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரசன்னோ பவ
वरदो भव स्थिरासनं कुरु प्रसीद 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 स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजावसानगम् तावत् त्वं प्रीतिभावेन कुम्भेऽस्मिन् मण्डपेऽस्मिन् दीपमण्डलेऽस्मिन् बिम्बेऽस्मिन् चित्रपटेऽस्मिन् सन्निधिं कुरु. மறுபடியும் கையில புஷ்பம் அக்ஷத வச்சுட்டு விநாயகரை தியானம் பண்ணுங்க. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். அக்ஷதைய கும்பத்துல போட்டுருங்க. லக்ஷ்மி கணபதயே நமஹ ரத்னசிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி ஜலம் தட்டுல விடுங்க. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். லக்ஷ்மி கணபதயே நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் விடுங்க தட்டுல. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். லக்ஷ்மி கணபதயே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் விடுங்க. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். புஷ்பத்தினால தீர்த்தத்தை சுவாமிக்கு புரோக்ஷணம் பண்ணுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ வேதோக்த ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ரெண்டு அக்ஷதைய சுவாமி பேர்ல போடணும். லக்ஷ்மி கணபதயே நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். லக்ஷ்மி கணபதயே நமஹ யஜ்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மறுபடியும் அக்ஷதைய போடுங்க. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். சந்தனத்தை சுவாமிக்கு புரோக்ஷணம் பண்ணணும். சந்தனம் வைக்கணும். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ கந்தம் சமர்ப்பயாமி. கந்தஸ்யோபரி குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் வைங்கோ. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். சுவாமிக்கு புஷ்பத்தை சாத்துங்கோ. லக்ஷ்மி கணபதயே நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணுங்கோ. புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி அஷ்டோத்திரம். ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் शूर्पकर्णाय नमः ஓம் हेरम्बाय नमः ஓம் स्कन्दपूर्वजाय नमः ஓம் महागणपतये नमः ஓம் विनायकाय नमः ஓம் विघ्नराजाय नमः ஓம் गौरीपुत्राय नमः ஓம் गणेश्वराय नमः ஓம் स्कन्दाग्रजाय नमः ஓம் अव्ययाय नमः ஓம் भूताय नमः ஓம் दक्षाय नमः ஓம் अध्यक्षाय नमः ஓம் द्विजप्रियाय नमः ஓம் अग्निगर्भस्थिते नमः ஓம் इन्द्रश्रीप्रदाय नमः ஓம் वाणीप्रदाय नमः ஓம் अव्ययाय नमः ஓம் सर्वसिद्धिप्रदाय नमः ஓம் सर्वतनयाय नमः ஓம் सर्वरीप्रियाय नमः ஓம் सर्वात्मकाय नमः ஓம் सृष्टिकर्त्रे नमः ஓம் देवाय नमः ஓம் अनेकार्चिताय नमः ஓம் शिवाय नमः ஓம் शुद्धाय नमः ஓம் बुद्धिप्रियाय नमः ஓம் शान्ताय नमः ஓம் ब्रह्मचारिणे नमः ஓம் गजाननाय नमः ஓம் दैवात्रेयाय नमः ஓம் मुनिस्तुत्याय नमः ஓம் भक्तविघ्नविनाशनाय नमः ஓம் एकदन्ताय नमः ஓம் चतुर्बाहवे नमः ஓம் चतुराय नमः ஓம் शक्तिसंयुताय नमः ஓம் लम्बोदराय नमः ஓம் शूर्पकर्णाय नमः ஓம் हरये नमः ஓம் ब्रह्मविदुत्तमाय नमः ஓம் कालाय नमः
ஓம் கிரகபதயே நமः ஓம் காமினே நமः ஓம் சோமசூர்யாக்னிலோச்சனாய நமः ஓம் பாஷாங்குஷதராய நமः ஓம் சண்டாய நமः ஓம் குணாதீதாய நமः ஓம் நிரஞ்சனாய நமः ஓம் அகல்மஷாய நமः ஓம் ஸ்வயம் சித்தாய நமः ஓம் சித்தார்ச்சிதபதாம்புஜாய நமः ஓம் பீஜாபூரபலாசக்தாய நமः ஓம் வரதாய நமः ஓம் சாஸ்வதாய நமः ஓம் கிருணினே நமः ஓம் द्विजप्रियाय नमः ஓம் வீதபயாய நமः ஓம் கதினே நமः ஓம் சக்ரிணே நமः ஓம் இக்ஷுஷாபததே நமः ஓம் ஸ்ரீதராய நமः ஓம் அஜாய நமः ஓம் உத்பலகாராய நமः ஓம் ஸ்ரீபதயே நமः ஓம் நிஹர்ஷிதாய நமः ஓம் குலாத்ரிபேத்ரே நமः ஓம் ஜடிலாய நமः ஓம் கலிகல்மஷநாசகாய நமः ஓம் சந்திரச்சூடாமணயே நமः ஓம் காந்தாய நமः ஓம் பாபஹாரிணே நமः ஓம் சமாஹிதாய நமः ஓம் ஆஸ்ரிதாய நமः ஓம் ஸ்ரீகராய நமः ஓம் சௌம்யாய நமः ஓம் பக்தவாஞ்சிததாயகாய நமः ஓம் சாந்தாய நமः ஓம் கைவல்யசுகதாய நமः ஓம் சச்சிதானந்தவிக்கிரகாய நமः ஓம் ஞானினே நமः ஓம் தயாயுதாய நமः ஓம் தாந்தாய நமः ஓம் பிரம்மத்வேஷவிவர்ஜிதாய நமः ஓம் பிரம்மதைத்யபயதாய நமः ஓம் ஸ்ரீகண்டாய நமः ஓம் விபுதேஸ்வராய நமः ஓம் ராமார்ச்சிதாய நமः ஓம் வீதயே நமः ஓம் நாகராஜயஜ்ஞோபவீதகாய நமः ஓம் ஸ்தூலகண்டாய நமः ஓம் ஸ்வயம் கர்த்ரே நமः ஓம் சாமகோஷப்பிரியாய நமः ஓம் பரஸ்மை நமः ஓம் ஸ்தூலதுண்டாய நமः ஓம் அக்ரண்யை நமः ஓம் தீராய நமः ஓம் வாகீசாய நமः ஓம் சித்ததாயகாய நமः ஓம் தூர்வாபில்வப்பிரியாய நமः ஓம் அவ்யக்தமூர்த்ததே நமः ஓம் அத்புதமூர்த்திமதே நமः ஓம் சைலேந்திரதனுஜோத்சங்ககேலனோத்சகமானசாய நமः ஓம் ஸ்வலாவண்யசுதாசாராய நமः ஓம் ஜிதமன்மதவிக்கிரகாய நமः ஓம் சமஸ்தஜகதாதாராய நமः ஓம் மாயினே நமः ஓம் மூஷிகவாஹனாய நமः ஓம் ஹ்ருஷ்டாய நமः ஓம் துஷ்டாய நமः ஓம் பிரசன்னாத்மனே நமः ஓம் ஸ்ரீ சர்வசித்திப்பிரதாயகாய நமः ஓம் ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः அஷ்டோத்திரசதநாம பூஜாம் சமர்ப்பயாமி. இப்ப ஊதுவத்தி ஏத்துண்டு சுவாமிக்கு திருப்புங்கோ. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. தூபமாக்ராபயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விட வேண்டியது. மறுபடியும் கையில அட்சதை வச்சுண்டு சுவாமியை தியானம் பண்ணிட்டு விளக்கம் பேர்ல போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. தீபம் தரிசயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விடுங்க. இப்போ தேங்காயை உடைக்கணும். அங்க இருக்கிற பழ வகைகள், குழக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவைகளை லக்ஷ்மி கணபதிக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். சுவாமிக்கு 5 முறை கையை காட்டுங்கோ. அந்த நைவேத்தியங்கள் மேல ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுங்கோ. அதன் பிறகு 5 முறை கையை காட்ட வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் ஞானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. பூஜாகாலே மோதகானி க்ஷணகானி குடான்னம் ஃபலவிசேஷம் இக்ஷுகண்டம் ததி மதுகிருத நானாவ்யஞ்சனசகிதம் அமிர்தம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விட்டுட்டு வெத்தலை பாக்கு தாம்பூலம் அங்க வைக்கணும். லக்ஷ்மீ கணபதயே நமः. பூகீபல தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போ தீபார்த்தி தட்டில் கற்பூரத்தை வச்சுண்டு கற்பூரத்தை ஏற்றி சுவாமிக்கு கும்பத்துக்கு மண்டபத்துக்கு திருப்புங்கோ.
राजाधिराजाय प्रसज्ञसागिने नमो वयम् वैः श्रवणाय कुर्महे समे कामाम् कामकामाय मह्यम् कामेश्वरो वैः श्रवणो दधातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते। तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ஸ்ரீ லக்ஷ்மி கணபதே நமஹ. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. 2 புஷ்பங்களை எடுத்துட்டு இந்த ஜுவாலைக்கு சுத்தி சுவாமி பாதத்தில் போட்டுருங்கோ. ஒரு உத்ரணி ஜலத்தை தட்டில் விடுங்கோ. அந்த கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த கற்பூர ஹாரத்தியை காட்ட வேண்டியது. இப்போ கணபதி தியானம் பண்ணிக்கணும். லக்ஷ்மி கணபதி தியானம். ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாட்சம் வந்தேஹம் கணநாயகம் மௌஞ்சே கிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் बालेन्दुविलसन्मौलिम् वन्देऽहम् गणनायकम् अम्बिकाहृदयानन्दम् मातृभिः परिपालितम् भक्तप्रियम् मधोन्मत्तम् वन्देऽहम् गणनायकम् चित्ररत्नविचित्राङ्गम् चित्रमालाविभूषितम् चित्ररूपधरम् देवम् वन्देऽहम् गणनायकम् गजवक्त्रम् सुरश्रेष्ठम् कर्णचामरभूषितम् पाशाङ्कुशधरम् देवम् वन्देऽहम् गणनायकम् मूषिकोत्तममारूढ्य देवासुरमहाहवे योत्कामम् महावीर्यम् वन्देऽहम् गणनायकम् यक्षकिन्नरगन्धर्व सिद्धविद्याधरैः सदा स्तूयमानम् महात्मानम् वन्देऽहम् गणनायकम् सर्वविघ्नहरम् देवम् सर्वविघ्नविवर्जितम् सर्वसिद्धिप्रदातारम् वन्देऽहम् गणनायकम्। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानयतु। श्री लक्ष्मी गणपतये नमः. प्रार्थनां समर्पयामि. சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் கற்பூரத்தை ஏற்றுண்டு அந்த ஹோம குண்டத்தில் போடணும். விறகுகள், உடைச்ச விறகு இதெல்லாம் அந்த ஹோம குண்டத்தில் பரப்பி வச்சுக்கோங்க. அக்னியை நல்லா ஜுவாலையாக்குங்க. கையில் அட்சதையை வச்சுட்டு அக்னி பகவானை தியானம் பண்ணுங்க. பூர்புவஸ்வரோம் இது அக்னிம் பிரதிஷ்டாப்ய பூர்புவஸ்வரோம் चत्वारिशिङ्गात्रयो अस्य पादात्वे शीर्षे सप्तहस्तासो अस्य त्रिधा बद्धो ऋषभोरोरवीति महो देवो मत्यागुम् आविवेश यज्ञेश्वरम् ध्यायामि यज्ञेश्वरम् ஆவாஹயாமி. அட்சதைய அந்த ஹோமகுண்டத்தை முன்புறமா போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. மறுபடியும் கையில் அட்சதையை வச்சுண்டு ஹோமகுண்டத்துக்கு 8 திக்கில் அந்த அட்சதையை வைக்கணும். ஓம் இந்திராஜ நமஹ, ஓம் அக்னஜே நமஹ, ஓம் யமாஜ நமஹ, ஓம் நிருருதஜே நமஹ, ஓம் வருணாஜ நமஹ, ஓம் வாஜவே நமஹ, ஓம் குபேராஜ நமஹ, ஓம் ஈசானாஜ நமஹ, ஓம் மத்யே யஜ்ஞேஸ்வராஜ நமஹ. கிண்ணத்தில் நெய் எடுத்து வச்சுண்டு அக்னியில காட்டி உங்க முன்புறமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோமத்துக்காக எடுத்து வச்சுண்ட அஷ்டதிரவியங்களை எடுத்து அக்னியில காட்டிட்டு அதையும் உங்க முன்புறமா வச்சுக்கோங்க. 2 மாவிலையை எடுத்து அக்னியில காட்டி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தர்பைய 4 பக்கத்திலையும் பரிஸ்திரணமா போடணும். பூர்வத பரிஸ்திரணம் நமஹ, தட்சிணத பரிஸ்திரணம் நமஹ, பశ్చాத் பரிஸ்திரணம் நமஹ, உத்தரத பரிஸ்திரணம் நமஹ. கையில ஜலத்தை எடுத்துட்டு 4 திக்கிலையும் பரிசேச்சனம் பண்ணணும். பூர்வத பரிசேச்சனம் நமஹ, தட்சிணத பரிசேச்சனம் நமஹ தெற்கு பக்கமாக, பశ్చాத் பரிசேச்சனம் நமஹ மேற்கு அக்னிக்கு மேற்கு புறமா பரிசேச்சனம் பண்ணுங்க.
உத்தரதः பரிசேச்சனம் நமः, வடக்கு முகமா பரிசேச்சனம் பண்ணுங்க. சமந்தம் பரிசேச்சனம் நமः, ஒரு உத்ரணி ஜலத்தை கையில் விட்டுண்டு அக்னிக்கு சுத்தி ஜலத்தை விடணும். லக்ஷ்மி கணபதியை தியானம் பண்ணிட்டு கையில் அக்ஷதையை வச்சுக்கோங்க. அக்னியில லக்ஷ்மி கணபதியை ஆவாகனம் பண்ணணும். அஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதி மகாமந்திரஸ்ய கணக ருஷிः விதத்காயத்ரீ ಛந்தः ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதிர்தேவதா கம் பீஜம் ஸ்வாஹா சக்திः ஓம் கீலகம் மம ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதி பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகः. ஓம் காம் அங்குஷ்டாभ्याम् நமः ஸ்ரீம் கீம் தர்ஜனீभ्याम् ஸ்வாஹா ஹ்ரீம் கூம் மஜ்ஜமாभ्याम् வஷட் க்ளீம் கைம் அநாமிகாभ्याम् ஹும் க்ளௌம் கௌம் கனிஷ்டிகாभ्याम् வௌஷட் கம் கஹ करतलकरपृष्टाभ्याम् पट ओम् गाम् हृदयाय नमः श्रीम् गीम् शिरसे स्वाहा ह्रीम् गूम् शिखायै वषट् क्लीम् गैम् कवचाय हुम् ग्लौम् गौम् नेत्रत्रयाय वौषट् गम् गः हस्त्राय भट् ओम् भूर्भुवः सुवरोम् इति दिग्बन्धः. ध्यानम् बीजापूरगरेक्षुकार्मुकरुजा चक्राब्जपाशोज्ज्वल वीह्यग्रविषाणरत्नकलशत् प्रोज्जत्कराम्भोरुहः जेयो वल्लभया सपद्मकरया सृष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्ति विपत्ति संस्थितकरो विघ्ने च इष्टार्थतः. ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा. श्री लक्ष्मी गणपतये नमः. अस्मिन् अग्नौ ध्यानं परिकल्पयामि. श्री लक्ष्मी गणपतये नमः. अस्मिन् अग्नौ ஆவாகனம் பரிகல்பயாமி. கொஞ்சமா நெய் எடுத்து அந்த தர்வியினால விட்டுண்டே வாங்கோ, மாவலையினால நெய் எடுத்து விட்டுண்டே வரணும். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. ஆசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. பாத்யம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. அர்க்யம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. ஆச்சமனீயம் கல்பயாமி நமஹ. श्री लक्ष्मी गणपतये नमः. स्नानं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. वस्त्रोत्तरीयं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. भूषणं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. गन्धं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. पुष्पं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. अक्षतान् कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. धूप दीप नैवेद्य तांबूலம் கல்பயாமி நமஹ. ஒரு வெத்தலை பாக்கு அக்னியில போட்டுருங்கோ. இப்போ கற்பூரம் ஏத்துண்டு அக்னிக்கு திருப்புங்கோ. ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோம ஆரம்பம். இப்போ 108 தடவை நெய் அருகம்பில் அஷ்டதிரவியங்களால ஸ்வாஹான்னு சொல்லும் போது ஹோமம் பண்ணிட்டே வாங்கோ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா.
ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा
ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा
ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणगणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा लक्ष्मी गणपतय इदं नमः இப்ப மாவுலையினால நெய்ய மாத்திரம் ஹோமம் பண்ணுங்க. ஓம் பூஸ்வாஹா அக்னயைதம் நமம புவஸ்வாஹா வாயவைதம் நமம
सुवस्वाहा सूर्यायेदम् नमः ॐ भूर्भुवः सुवः स्वाहा प्रजापतय इदम् नमः सर्वम् श्रीविष्णवे स्वाहा विष्णवे परमात्मन इदम् नमः नमो रुद्राय पशुपतये स्वाहा रुद्राय पशुपतय इदम् नमः अथ பூர்ணாஹுதிः இப்போ பூர்ணாಹುತಿ ஹோமம். கட்டி வச்சிருந்த பூர்ணாಹುತಿ மூட்டைய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு சந்தனம், குங்குமம், புஷ்பம் வைங்கோ. மாவலையால 12 முறை பூர்ணாಹುತಿ மூட்டை மேல நெய்ய விடுங்கோ. அந்த பூர்ணாಹುತಿ மூட்டைய எல்லாருக்கும் காட்டுங்கோ. எல்லாரும் எழுந்து நின்னுண்டு லக்ஷ்மி கணபதியை மனசார தியானம் பண்ணிண்டு எல்லா விதமான வாழ்வும் வளமும் சௌபாகியமும் கிடைக்கணும்னு தியானம் பண்ணிண்டு அக்னியில அந்த பூர்ணாಹುತಿ மூட்டைய சமர்ப்பிக்கணும். ஓம் பூர்ணாஹுதிமுத்தமாம் ஜுஹோதி சர்வம் வை பூர்ணாஹுதிः सर्वमेवाप्नोति अथो इयम् वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति स्वाहा पूर्णाहुतिमुहूर्तः सुमुहूर्तोऽस्तु. மாவலையால மீதி இருக்கிற நெய்ய அக்னியில சேர்த்துருங்கோ. ஓம் சப்ததே அக்னே சமிதத் சப்த ஜிஹ்வா சப்த ரிஷயः சப்ததாம பிரியாணி சப்தஹோத்ராத் சப்ததாத்வா யஜந்தி சப்தயோனீரா பிரணத்வா கிருதேன ஸ்வாஹா அக்னயே சப்தஹோத்ரைதம் நமः. அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. स्वस्ति श्रद्धाम् मेधाम् यशः प्रज्ञाम् विद्याम् बुद्धिम् श्रियम् बलम् आयुष्यम् तेजः आरोग्यम् देहि मे हव्यवाहन श्रियम् देहि मे हव्यवाहन ॐ नमः इति. உட்காருங்கோ. கையில மறுபடியும் ஜலத்தை விட்டுண்டு அக்னிக்கு சுத்தி ஜலத்தை விடுங்கோ. தேவசவித பிராசாபீஹி ததங்கம் யஜ்ஞேஸ்வராய நமः லக்ஷ்மீ கணபதயே நமः புனః பூஜாங் கரிஷ்யே. யஜ்ஞேஸ்வராய நமः ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः புனః பூஜாகாலே தியானமாவாஹனாதி சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. இப்போ புஷ்பங்களை அந்த கும்பத்திலையும் சுவாமி படத்திலையும் அக்னி பகவான் முன்னாலையும் போட்டுருங்கோ. தீபார்த்தி தட்டில் கற்பூரத்தை வச்சுண்டு கற்பூரத்தை ஏற்றி சுவாமிக்கு காட்டுங்கோ. ஓம் நமோ விராடபதயே நமோ கணபதயே நமः பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः யஜ்ஞேஸ்வராய நமः புனః பூஜாகாலே கற்பூர நீராஜனம் தரிசயாமி. நீராஜனானந்தரம் ஆச்சமனீனம் சமர்ப்பயாமி. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விடுங்கோ. புஷ்பத்தை ஜுவாலைக்கு சுத்தி சுவாமி பாதத்தில் போட்டுருங்கோ. அந்த கற்பூர தீபாராதனையை நீங்க எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் காட்டுங்கோ. மறுபடியும் கையில புஷ்பம் அக்ஷதை வச்சுண்டு அக்னிய 3 முறை வலம் வரணும். நாங்க மந்திரம் சொல்ற வரைக்கும். ஓம் भद्रम् कर्णेभिः शृणुयाम देवाः भद्रम् पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टवागुंसस्तनूभिः व्यसेम देवहितम् यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையில இருக்கிற புஷ்பமா அக்ஷதையும் சுவாமி பேர்ல போட்டுட்டு சாஷ்டாங்கமா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः
சாஷ்டாங்க நமஸ்காரம் சமர்ப்பயாமி, ஆத்ம பிரதட்சிண நமஸ்காரம் சமர்ப்பயாமி. எல்லாரும் உட்காருங்கோ. கையில அக்ஷதையும் ஜலமும் விட்டுண்டு சுவாமி பாதத்தில் விட்டுருங்கோ. யஸ்யஸ்மஜாஜநாமோச்ச தபோஹோமக்ரியாதிஷோ न्यूनम् सम्पूर्णताम् याति सज्जो वन्दे तमच्युतम् मन्त्रहीनम् क्रियाहीनम् भक्तिहीनम् गणाधिप यत्पूजितम् मया देव परिपूर्णम् ततस्तु ते. अनेन श्री लक्ष्मी गणपति होमेन भगवान् सर्वदेवात्मकः सर्वं लक्ष्मी गणपति स्वाहा देवी समेत श्री यज्ञेश्वर सुप्रीनातु. இந்த ஜலத்தை தட்டில் விட்டுருங்கோ. न्यूनातिरिक्तम् सर्वं सुगुणमस्तु. இப்போ யதாஸ்தானம் கையில 2 அட்சதையை வச்சுண்டு கும்பத்தும் பேர்லையும் படத்தும் பேர்லையும் ஹோம குண்டத்தும் பேர்லையும் அட்சதையை போட்டுருங்கோ. இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கும்பத்தை யதாஸ்தானம் பண்ணி உங்க முன்ன எடுத்து வச்சுக்கணும். ஓம் यज्ञेन यज्ञमजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनाकम् महिमानः सचन्ते यत्र पूर्वे साक्षात् सन्तु देवाः. येभ्यः मण्डलेभ्यः आवाहिताभ्यः सर्वाभ्यो देवताभ्यो नमः. यथास्थानम् यथासुखम् प्रतिष्ठापयामि. शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च. இப்போ அக்னியிலேருந்து ஹோம ரட்சையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கலச ஜலத்தை உங்க மேல புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. அக்னிர் வசுச்சிர்பவ शुचिर्भव ஆதித்யாயிவ தேஜோ பவ तेजो भव तेजो भव விஷ்ணுர்வ ஸ்ரீமாஹம் பவ श्रीमाहन् भव श्रीमाहन् भव பிரம்மாஜுராஜுர்பவ आयुर्भव आयुर्भव. அந்த கும்ப ஜலத்தை அங்க வந்திருக்கிறவா எல்லார் மேலேயும் உங்க வீட்டிலேயும் எல்லா இடத்திலேயும் புரோக்ஷணம் பண்ணணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அந்த கும்ப தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்களும் அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கணும். अकालमुच्चारणम् सर्वव्याधिनिवारणम् समस्तपापक्षयकरम् श्रीलक्ष्मी गणपति पादोदकम् पावनम् शुभम्. ஹோம ரட்சைய நீங்க வச்சுக்கணும். எல்லாருக்கும் அந்த ஹோம ரட்சைய கொடுக்கணும். बृहत्सामक्षत्रविष्णुम् कृष्णभौजस्वभितमुग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमितम् वातेन सकरेण रक्षा. தட்டில் வெத்தலை பாக்கு பழம் எடுத்து வச்சுண்டு பெரியவங்கள்ட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓம் शतमानम् भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. श्री लक्ष्मी गणपति प्रसादेन मनोभीष्टपद सिद्धिरस्तु. श्री लक्ष्मी गणपति प्रसादेन सकल कार्य अनुकूल सिद्धिरस्तु. श्री लक्ष्मी गणपति प्रसादेन सर्वाभीष्ट सिद्धिरस्तु. திருஷ்டிக்காக எடுத்து வச்சுட்ட அந்த பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுத்தி உடைச்சிட சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாரும் உட்காருங்க. கணபதி உபனிஷத்தை கேளுங்க. ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षम् तत्त्वमसि त्वमेव केवलम् धर्तासि त्वमेव केवलम् धर्तासि त्वमेव केवलम् हर्तासि त्वमेव सर्वम् कल्विदम् ब्रह्मासि त्वम् साक्षादात्मासि नित्यम् ऋतम् भज्मि सत्यम् भज्मि अवध्वम् वाम् अवभक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानोचानवशिष्यम् अवपस्तात् अवदक्षिणात्तात्
अवपश्चात्तात् अवोत्तरात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो माम् पाहि पाहि समन्तात् त्वम् वाङ्मयस्त्वम् चिन्मयः त्वमानन्दमयस्त्वम् ब्रह्ममयः त्वम् सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वम् ज्ञानमयो विज्ञानमयोऽसि त्वम् प्रत्यक्षम् ब्रह्मासि सर्वम् जगदिदम् तत्त्वो जायते सर्वम् जगदिदम् तत्त्वस्तिष्ठति सर्वम् जगदिदम् त्वयि लयमेष्यति सर्वम् जगदिदम् त्वयि प्रत्येति त्वम् भूमिरापो नलो निलो नभः त्वम् चत्वारि वाक्पदानि त्वम् गुणत्रयातीतः त्वम् देहत्रयातीतः त्वम् कालत्रयातीतः त्वम् मूलाधारस्थितोऽसि नित्यम् त्वम् शक्तित्रयात्मकः त्वाम् योगिनो ध्यायन्ति नित्यम् त्वम् ब्रह्मास्त्वम् विष्णुस्त्वम् रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वम् वायुस्त्वम् सूर्यस्त्वम् चन्द्रमास्त्वम् ब्रह्मभूर्भुवः सुवरो गणाधीम् पूर्वमुच्चार्य वर्णाधीम् तदनन्तरम् अनुस्वारः परधरः अर्धेन्दुवसितम् तारेण रुद्धम् एतत्तव मनःस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः शेषा गणेशविद्या गणकऋषिः ऋषद्गायत्रेच्छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तम् चतुर्हस्तम् पाशमङ्कुशधारिणम् रथम् च वरदम् हस्तैर्बिभ्राणम् मूषकध्वजम् रक्तम् लम्बोदरम् शोर्प कर्णकम् रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनम् देवम् जगत्कारणमच्युतम् आविर्भूतम् च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवम् ध्यायति यो नित्यम् स योगी योगिनाम् वरः ॐ शान्तिः शान्तिः शान्तिः।